வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஒருவருடைய தொழிலை ஒரு கிரகத்தை வைத்து நிர்ணயம் செய்துவிட முடியுமா? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய டாப்பிக்கு. சரி, அதாவது இதை நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி பேசுவோம். செவ்வாய் சுபத்துவமானால் டாக்டர், சனி சுபத்துவமானால் சனி ரொம்ப சுபத்துவம், சனியோடைய காரகம். இதில் அவர் 10ஆம் வீடோட 10ஆம் வீடோட சம்மந்தப்பட்ட லாயர் அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போது இதுக்கு துணை நிற்கும் கிரகங்கள், நான் உடனே குருஜியோடைய விதியை கொண்டு வரேன்லாம் நினைக்காதீங்க, அப்படிலாம் கிடையாது. அவருடைய விதி ஏன்னா இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், குறிப்பு 10ஆம் விதியை பற்றி நான் பேசலை, குருவோடைய 10ஆம் விதியை பற்றி நான் பேசலை, சனியோடைய 10ஆம் விதி. அதே மாதிரி நிறைய பேருக்கு சனி லக்னத்தோடு மட்டும் தொடர்பு கொண்டு லக்னத்தோடுன்னு கிடையாது, 3ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கக்கூடியவர்களும் லால இருக்காங்க, வக்கீலாக இருக்காங்க. அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். 10ஆம் இடத்தோடு தான் தொடர்பு கொள்ளணுன்றது கிடையாது. ஓகே, ஸோ அப்போது இங்கே ஒரு லாயர் அப்படின்னு வரும்பொழுது, இந்த லாயர் அமைப்புகள் அப்படின்னு வரும்பொழுது ஒரு கிரகத்தை வைத்து தான் வருதா அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்வ நிச்சயமாக கிடையாது. சனின்ற ஒரு கிரகம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தொழிலுக்கு அவர் ஹெல்ப் பண்ணக்கூடிய கிரகம். அவர் வேணால் 50% ஹெல்ப் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது ஒரே ஒரு தொழிலுக்கு. இந்த மாதிரி எல்லா தொழிலுக்கும் பிரித்து பார்த்து போட்டுக்க வேண்டியது உங்களுடைய அமைப்பு. எந்த ஒரு செயலுக்குமே, ஜோதிடத்தை பொறுத்த மட்டும் எந்த ஒரு விஷயத்துக்குமே, எந்த ஒரு செயலுக்குமே 2லிருந்து 3 கிரகங்களுடைய உதவி தேவை. அது தொழிலுக்காக இருந்தாலும் சரி, உடல் நல கோளாறுகளாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக பணம் வரக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, திருமணம் அமைப்புகளாக இருந்தாலும், நீங்கள் சந்தோஷப்படுறதுக்காக இருந்தாலும் சரி, துக்கப்படுறதுக்காக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும், தொழிலுக்காக இருந்தாலும் சரி, வேலைக்காக இருந்தாலும், எதுக்காக இருந்தாலும் 2லிருந்து 3 கிரகங்கள் தேவை. அப்போது ஒரே ஒரு கிரகத்தை வைத்து இந்த கிரகத்தினால தான் உனக்கு அந்த தொழில்னு சொல்கிறது சரியாக வராது, வருவதும் இல்லை. இதுதான் உண்மை. சரி, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? செவ்வாய் சுபத்துவமான டாக்டர் என்ன டாக்டர்? டாக்டர்ன்றது என்ன டாக்டர்? அவர் பாட்டுக்கு ரேடியாலஜிஸ்ட்டாக, வெறும் ஸ்கேனை பார்த்துட்டு வெறும் சைன் போடக்கூடிய ரேடியாலஜிஸ்ட்டாக, அதுக்கு புதன் தேவைப்படுது இல்லை, செவ்வாய் மற்றும் புதன் தேவைப்படுது இல்லை. ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணுறவராக இருந்தால் சூரியன் தேவைப்படுது இல்லை, சூரியனும் குருவும் தேவைப்படுது இல்லை. பெரிய சர்ஜரியாக இருந்தால் குரு தேவைப்படுது, சின்னதாக சர்ஜரியாக இருந்தால் சூரியன் தேவைப்படுது. இதே சமயத்தில் செவ்வாய் சனி மற்றும் சந்திரன் தொடர்புகள், 3 பேரும் தொடர்புகள் கொண்ட டென்டிஸ்ட் அமைப்புகள் உள்ளே வந்துடுது. டென்டிஸ்ட்டில் அடுத்தது சாதாரணமான ஏன்னா பல்ல நோண்டி செய்யணும். ஸோ அப்போது எத்தனை கிரகங்களுடைய தொடர்பு வருது பாருங்கள். அப்போது செவ்வாய் சுபத்துவம், செவ்வாயுடைய அமைப்பில் தான், இப்போ சுபத்துவன்ற வார்த்தை வேண்டாம், செவ்வாயுடைய துறையில் தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்வதை விட கூட அடுத்த அமைப்புகளும் என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டியது அல்ல கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு ஜோதிடருடைய கடமை. இதுதான் உண்மை. ஸோ இதையும் சேர்த்து பண்ணும். ஸோ அப்போ ஒரு பேசிக்காக சொன்னால் ஒரு ஜோசியத்துக்கே சைக்கியாட்ரிஸ்டாக இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சைக்கியாட்ரிஸ்டாக இருக்காங்க. அனஸ்தட்டிக்னு வச்சுப்போம். அனஸ்தீஷியா பண்ணுறாங்க தெரியுமா? செவ்வாயோடைய துறை தான், அதுவும் ஜோதிடம் தான், அதாவது மருத்துவம் தான். ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு முன்னாடி மூக்கில் அப்படி வச்சு அப்படி இன்ஹேல் பண்ணோடனே அனஸ்தீஷியான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அனஸ்தட்டிக்னு சொல்லுவாங்க. அதுக்கு செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்துருக்கணும். செவ்வாய் சந்திரனுடைய தொடர்பு இல்லாமல் உங்களால் அனஸ்தீஷியா வரவே முடியாது. ஏன்? அந்த மூக்கு வழியாக தான் போகணும். அது அந்த அனஸ்தீஷியாவை கொடுக்கணுன்னா மூக்கு வழியாக போகணும். அதன் பிறகு என்ன, உங்களுடைய சுய நினைவு மற்றும் புதனுடைய தொடர்பு, செவ்வாய் சந்திரன் புதன், இவங்க 3 பேருடைய தொடர்பு இருந்தால் அனஸ்தீஷியாவுடைய அமைப்புகள் வரும். ஏன் புதனுடைய அந்த நினைவை இழக்க வைக்கும் அமைப்புகளுக்குள்ளே நீங்கள் போகணும். ஸோ இந்த மாதிரி பிரித்து பாருங்கள். இந்த 3 கிரகத்தோடைய தொடர்பில் இருக்கும். முதன்மை கிரகம் எதுன்றது அதுக்கப்புறமா உங்கள் இஷ்டம், மகளே உங்கள் சாமர்த்தியம் அப்படின்ற மாதிரி உங்கள் சாமர்த்தியம் எது முதன்மை கிரகமாக வருது அப்படின்றது. ஏன்னா இங்கே பேசிக்காக என்ன அப்படின்னா, சில சமயத்தில் சொல்கிறேனே, ஒரு சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன்.
அந்த ஜாதகர் வந்து நீங்கள் புதனுடைய துறையில் தான் இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். புதனுடைய துறையில் தான் நீங்கள் இருக்கீங்க சார். 2 இடத்தோட குரு சம்மந்தப்படுது சார். அதனால் நான் வந்து எங்கள் ஆஃபீஸில் நான் ட்ரெயினராக இருக்கேன்னாரு. எங்கள் ஆஃபீஸில் நான் ட்ரெயினராக இருக்கேன்னாரு. அப்படியா, சரி ரைட்டு. அப்போது எந்த ஆஃபீஸர்னா ஐடி இண்டஸ்ட்ரினாரு. 2 இடத்தோட குரு சம்மந்தப்படுது, அப்போது ட்ரெயினர். உடனே இது வந்து விதின்னு எடுக்காதீங்க, இது இதில் இருக்குது. இப்போனா உத்தரகாலாமிர்தத்தில் பக்கம் 157 பேஜில் 10ஆம் பாவக ஆதிபத்திய காரகங்கள்னு இருக்கும். அதில் குரு ஆசிரியர்னு இருக்கும், போய் பார்த்துக்கங்க. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது, உடனே அவர் சொல்கிறாரு. நான் சொன்னேன், சார் ஐடின்றது என்னன்னு கேட்டேன். நீங்கள் தனியாக ஒரு இன்ஸ்டிடியூட் நடத்தி ஒரு ஆசிரியராக இருந்தாலும் அது புதனுடைய காரகத்துக்குள்ளே வருது. பேசி பிழைக்கும் காரகம்னு அடுத்தது வருது. உங்களுடைய சரி நீங்கள் வந்து ட்ரெயினராக இருக்கீங்க, மெட்டீரியல்ஸ் எப்படி பண்ணுறீங்கன்னா, சார் எல்லாமே ஆன்லைனில் நான் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவேன். அது யாருடைய காரகம் சார்? ஆன்லைனில் மெட்டீரியல்ஸ் கொடுங்க, அது புதனுடைய காரகம். ஐடியுமே புதனுடைய காரகம் தான் சார், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு வந்து நான் ட்ரெயினர்ன்றதுனால 2 இடத்தோட குரு சம்மந்தப்படுறதுனால நான் ட்ரெயினர்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாரு. ஸோ புரிதலில் தான் நீங்கள் பிரச்சனை இருக்கே தவிர உடனே குருவுடைய காரகத்துவத்தில் தான் இருக்கீங்களான்னு கேட்டால் இல்லை. முதன்மை புதன், துணைநிலை குரு. சரி, உடனே 2 இடத்தோட சம்மந்தப்பட்ட இது குருக்கா இருந்தாலும் சரி, சனிக்கா இருந்தாலும் சரி, 2 இடத்தோட சம்மந்தப்பட்ட ஒருத்தர் லாயரு, ஒருத்தர் வந்து பேசி பிழைக்கிறார் அப்படின்னா ரெண்டுமே பேசி பிழைக்கிறது தான். இதான் உண்மை. ஒருத்தர் பொய் சொல்லி பேசி பிழைக்கிறார் அப்படின்றத நான் ஒத்துக்க மாட்டேன். சனி வந்து கொஞ்சம் பொய் சொல்ல வைக்கக்கூடிய கிரகம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. 2ஆம் இடத்தோட சனி தொடர்பு கொள்ளும்போது இந்த ஜாதகர் கொஞ்சம் நிறைய வாயிலேருந்து தேவைக்கேற்ப பொய் வரும்ன்றதை நானே சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த தொழில் பேசி கம்ப்ளீட்டாக எல்லாருமே அப்படி கிடையாது சார். எல்லாருமே பொய் சொல்லி அமைப்புகள் கிடையாது. வாக்குஸ்தானாதிபதி எப்படி இருக்காருன்றதை பார்க்க, 2ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. 2ஆம் அதிபதியும் புரியுதுங்களா, 2ஆம் வீட்டு காரகன் ஆன, அதாவது வாக்குக்கு காரகனான குரு, அதையும் குருவையும் சேர்த்துக்கங்க. குருவும் புதனும் எப்படி இருக்காருன்னு பார்க்க வேண்டியது ஜோதிடருடைய கடமை. ஸோ அப்போ ஒரு தொழில் பண்ணுறதுக்கோ ஒரு இது பண்ணுறதுக்கோ ஒன்று மட்டும் கிடையாது, ஒரு கிரகம் மட்டும் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த தொழில் பண்ணுறதுனால இதோ பாருங்க, இது விட்டுருங்க. எந்த சுய தொழில் யார் பண்ணுறதா இருந்தாலும் சூரியனுடைய துணை இல்லாமல் பண்ண முடியாது. எழுத்தாணியில் வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா சுய தொழிலுக்கு காரகனே சூரியன் தான். அந்த சூரியனுடைய உதவி இல்லாமல் சுய தொழில் பண்ண முடியாது. சாதாரண பூ விற்கிறவங்களுக்கு கூட பாருங்கள், பூ விற்று பிழைப்பாங்க பார்த்தீங்களா, பூ விற்கிறவங்களுக்கு கூட, மறுபடியும் சொல்கிறேன், பூ விற்கிறவங்களுக்கு கூட சூரியனுடைய துணை இல்லாமல் அவங்க பூ வைக்க முடியாது. மற்றும் புதனுடைய துணை இல்லாமல் பூ விற்க முடியாது. என்ன சார் புதனுடைய துறைன்னு வந்துட்டீங்க, ஒரு இடத்துலேருந்து பூவை வாங்கி இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் தான் விற்கிறாங்க. ஒரு இடத்துலேருந்து வாங்கி இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் தான் விற்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் தான் வியாபார கிரகம்னு சொல்கிறது புதன் தான். அப்போது எல்லா சுய தொழில் பண்ணுறவங்களுக்கும் புதனுடைய துணை தேவை, சூரியனுடைய துணை தேவை. அதன் பின்பு தான் சுய தொழிலில் எந்த காரகம் அப்படின்றது உருவாகுது. இதை ரொம்ப கொஞ்சம் கான்க்ரீட்டாக மனசுக்குள்ளே போட்டு அடித்தளத்தை போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்தவொடனே, ஏன்னா என்கிட்ட வந்தவொடனே கேட்டதுனால சொன்னேன் அவர்கிட்ட, இல்லை சார் எந்த ஒரு கிரகமே ஒரு கிரகத்துடைய காரகத்தில் உங்களால் தொழில் பண்ணவே முடியாது, வேலை செய்யவே முடியாது அப்படின்றது. நான் இப்போ உடனே வந்து என்னுடைய இப்போ புதன் மட்டும்தான், இப்போ நான் என்ன எடுத்துக்கங்கன்னா ஒரு ஐடி பர்சனு, புதன் தான் அமைப்பு, ஜோதிடத்தில் இருக்கேன், புதன் தான் அமைப்பு, எனக்கு இது 2 மட்டும்தான் தெரியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நான் அழகாக ஓவியம் வரைவேன். இதுக்கு முன்னாடி நான் டிராயிங்கில் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அழகாக ஓவியம் வரைவேன், அழகாக செஸ்ஸு விளையாடுவேன். அண்ட் 2வது லேத்து பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, லேத்து மிஷின்ஸை வச்சுட்டு லேத்து பண்ணுறது, வுட்டு லேத்து, மெட்டல் லேத்து, இதிலெல்லாம் எனக்கு வேலை செய்ய தெரியும், வேலையை செய்ய தெரியும். அதை ஃபைன் டியூன் பண்ணி வச்சு பண்ணுறதுன்னு நானே ஒரு மினி லேத்து பண்ணி வச்சுருக்கேன். சனியுடைய காரகம், செவ்வாயுடைய காரகம், அதன் பின்பு புதனுடைய காரகம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்குள்ளேயே பலதரப்பட்ட காரக அமைப்பு உள்ள ஒரு சில இயல்பாக இனேட் குணங்கள்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இனேட்டு குணங்கள் வெளிப்படத்தான் செய்யும் தசாபுக்திக்கு இணங்க. கடைசியில் இது வரைக்கும் பார்த்தவங்க விட்டுட்டு போனவங்களுக்கு நான் சொல்கிறது புரியாது. இனிமேல்ட்டு அந்த தசாபுக்தின்றதை வச்சு தான்
எந்த தசை நடக்குது, அதனுடைய ஆளுமை என்ன, என்ன புக்தி நடந்தது அப்படின்றத வச்சு தான் அந்த அமைப்பே. எனக்கு புதன் தசை 17 வருஷம் புதன் தசை முடிஞ்சு இப்போ நான் கேது தசையில் இருக்கேன். என்னுடைய ஜாதகத்தை நிறைய பேர் போடுன்றாங்க, நான் போட மாட்டேன். அவங்களுக்கெல்லாம் சைலன்ஸ் இஸ் த பெட்டர் ஆன்சர். நான் போட மாட்டேன். எதுக்கு போடணும்? குருஜி படுற அவஸ்தை நானும் போடணுமா? தேவையில்லை. ஒரு நாள் போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். ஒரு நாள் போடுவேன், அது நானாக போடுவேன். போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போது புதன் தசை பூரா எனக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியுமே. புதன்னாலே கடனை கொடுக்குறவர் தானே. பாவம், கடனை கொடுத்து மீள முடியாத கடனை கொடுத்து எல்லா பிரச்சனையும் கொடுக்குறவர் தானே. அப்போ எனக்கு புதன் தசை எப்படி இருந்துன்னு எனக்கு தெரியாதா? கடந்து வந்திருக்கேனே, 17 வருஷம் கடந்து வந்திருக்கேனே. நான் புதனுடைய காரகத்துவத்தில் தான் இருந்தேன். 17 வருஷமும் ஜோசிய அமைப்புகளுக்குள்ளே இருந்தேன். புதனுடைய எந்தெந்த காரகங்கள் இப்போ நடக்கிறது? ஞானக்காரகன் கேது தசை. ஸோ தெரியாத விஷயங்கள் இதுவரைக்கும் குதிரைக்கு கடிவாளம் கட்டினா மாதிரி ஒரு சில சைடில் போயிட்டு இருந்தாலும், ஒரு சில சமயத்தில் இருந்தாலும், ஞானக்காரகன் ஞானம் வரணும். அந்த ஞானத்தை எடுத்து சொல்வது யார்? தெரியாத அமைப்புகளுக்குள்ள இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ, இதுவும் இருக்கு அப்படின்றது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அமைப்புகள் வந்துருச்சே. எப்படி சொல்ல முடியும்? இல்லைன்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னாலும் சரி, ஒரு வேலை செய்யணும்னாலும் சரி, ஒரு கிரகத்தோடைய துணையில் இருக்க முடியாது. இதுதான் நான் ரொம்ப தெளிவாக போட்டுட்டேன். செவ்வாய், இந்த செவ்வாயோடைய புதன் கனெக்ட் பண்ணுறாரா, சந்திரன் கனெக்ட் பண்ணுறாரா, சனி கனெக்ட் பண்ணுறாரா, சூரியனா, குருவா, இது 2 செவ்வாய் புதன் சனி. செவ்வாய் சுபத்துவமாக இருந்து சனி மற்றும் புதன் துணை நிலையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ளே அடுத்த காலகட்டங்கள் வரப்போகுது. ரொபாட்டிக்ஸ் அந்த காரகம்தான். செவ்வாய் சனி மற்றும் புதன். செவ்வாய் சுபத்துவமாக இருக்குது, துணை நிலையாக சனியும் புதனும் வருது. அப்படின்றதுனால நீங்கள் மருத்துவத்துறையில், ஹாஸ்பிட்டலில், மருத்துவத்துறையில் ரேடியாலஜி மாதிரி நீங்கள் பார்த்துட்டு போன்ஸ் எல்லாம் எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய, சனியோடைய காரகம் எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய போன்ஸோடு இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இருப்பீங்கன்னா பலன் தவறும். வருங்காலத்தில் ஜோதிடத்தில் பெரிய பெரிய டிரான்சிஷன் நடக்க போகுது. இதுவரைக்கும் கற்றுக்கிட்ட எல்லா காரகத்துவங்களும் அப்படியே மாறப்போகுது. இதுதான் உண்மை. புதன் இஸ் கோயிங் டு டேக் ஓவர். புதன் தான் மூத்த ஃபஸ்ட்டு காரகமாக இருக்க போகுது. இதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், இன்றைக்கி நான் சொல்கிறேன். சர்வ நிச்சயமாக புரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஒரு 25 இயர்ஸ் கழிச்சு புதன் தான் ஃபஸ்ட்டு காரகமாக இருக்கும். புதனை உங்களால் புறக்கணிக்கவே முடியாது. எந்த ஒரு இடத்துலையுமே ரொபாட்டிக்ஸ்குள்ளேயே, இதுக்குள்ளேயே மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளேயே ரொபாட்டிக்ஸ் ஆப்ரேஷன் செய்யும் காலம் ரொம்ப தூரம் கிடையாது. சிட்டி ரோபோ மாதிரி செய்ய போகுது. 100% செய்யும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அங்கே செவ்வாய் எங்கே போனார் அந்த கேள்வி வரும். இப்போவே வீட்டில் மிஷின் வந்துருச்சு, நிறைய மிஷின் வந்துருச்சு, சமைக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு. இதுதான் உண்மை. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், எல்லாத்தையும் அந்தந்த சதவீதத்தை போட்டால் மட்டும் போதும். அதுவே பண்ணி நெருப்புக்கிட்ட நீங்கள் போகணுன்ற அவசியமே கிடையாது. குறைந்த அளவு செவ்வாயுடைய சுபத்துவம் நெருப்புக்கிட்ட போகணுன்ற அவசியமே கிடையாது, வந்துடும். அண்ட் 2வது, இங்கே தான் கசாப்பு கடை. ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், இங்கே தான் கசாப்பு கடை. ரத்தத்துக்கிட்ட இருக்கிறது. வெளிநாட்டிலலாம் கிடையாது. ஃப்ரோசன் ஃப்ரூட்டு தான் வெளிநாட்டில். நான் இங்கே தாய்லாந்து போயிட்டு வந்தேன் அப்படின்றதுனால இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணலை. மறுபடியும் சொல்கிறேன், நான் அதுக்கு முன்னாடி நான் பல நாடுகள் போயிருக்கேன். அங்கெல்லாம் ஃப்ரோசன் ஃபுட்டு தான். ஃப்ரோசன் மீட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரோசனாக தான் இருக்கும். அதில் ரத்தமே சொட்டாது சார். ரத்தம் சொட்டுற வேலையே கிடையாது. ஸோ அப்போது காலத்துக்கும் தேசத்துக்கும் அந்த அமைப்புகள் இருக்குது. எந்த இடத்தில், எந்த சமயத்தில், எந்தெந்த நிலையில்ன்ற அமைப்புகளை வச்சு தான் உங்களுடைய மாறும். ஒரு கிரகத்தை வைத்து தொழில் அமையாது. இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ப்ராட் மைண்டடாக இருங்க. கூட துணை நிலை என்னன்னு பாருங்கள். சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.